அரசாங்கம் லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சி நடத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். பெண்களுக்கான பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்கின்றார். அதையும் நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆட்சியிலே எங்களுடைய செயல்பாடுகளுக்கு குறைந்த அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த அவகாசம் கொடுத்து ஒரு 6 மாத காலமாவது டிசம்பர் வரைக்கும் ஒரு அவகாசம் கொடுத்தாதான் நல்லது. அதை நாம் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று ஆதரவளித்திருக்கக்கூடிய எங்களும் இந்த 6 மாத காலத்துக்குள்ளாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு உரிய அரசு நடவடிக்கையை இந்த ஆட்சி எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு கருத்துக்களை சொன்னால் அதை உள்வாங்கி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை எதையும் நிறுத்தலை, எல்லாத்தையுமே தொடர்றாங்க. காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்றாங்க. அதே மாதிரி கலைஞர் பேரில் உள்ள மகளிர் உரிமை தொகையை தொடர்றாங்க. அதை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றது. அதே மாதிரி கட்டணம் இல்லா பேருந்தாக இருக்கட்டும், அது நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாகவே போன ஆட்சியினுடைய அதே கொள்கைகளில் தான் தொடர்றாங்க. இருமொழி கொள்கையை தான் தொடர்றாங்க. மாநில சுயாட்சிக்கு எந்த வகையிலும் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்திய அரசாங்கத்தோட எடுத்ததுக்கெல்லாம் போட்டி போடாமல் ஆரோக்கியமாக கொள்கை ரீதியாக அவங்களோட நாங்கள் தெளிவாக இருப்போம். அதே நேரத்தில் எடுத்ததுக்கெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டேன்னு சொன்னது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான். கொள்கை ரீதியாக காம்ப்ரமைஸ் பண்ணாதான் பிரச்சனை. கொள்கை ரீதியாக காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா எந்த ஆதரவு அளித்த கட்சிகளும் பிஜேபிக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் இருக்க முடியாது. அந்த வகையில் அதையெல்லாம் தெளிவுபடுத்தியிருப்பது மிக வரவேற்கக்கூடிய விஷயம். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். சென்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் எங்களுக்கு எந்த வகையிலையும் பிரதிநிதித்துவம் கொடுக்கல. ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கொடுக்கல. திருநெல்வேலி மாநகராட்சியில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஒரே ஒரு உறுப்பினர் அவர் ஹாஃபிஸ் மொய்தீன் தான் கொடுத்தாங்க. மேலப்பாளையம் நகராட்சியாக இருக்கும்போது நகர்மன்ற தலைவராகவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக இருந்திருக்கிறாங்க. பல நேரங்களில் நகராட்சி தலைவர்களாக, பேரூராட்சி தலைவர்களாக, இன்னும் சொல்ல போனால் சென்னையில் துணை மேயராக கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக இருந்தோம். ஆனால் உப்புக்கு சப்பா ஒவ்வொரு சீட்டை கொடுத்து சென்னையில் ஒரே ஒரு சீட், மதுரையில் மாநகராட்சியில் முஸ்லீம் லீக் இடமே இல்லை, திருச்சியில் இல்லை, சேலத்தில் கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே அவங்க எதுவுமே செய்யலை. போன டைம் பல்வேறு ஆதங்கங்கள் இருந்தாலும் நாங்கள் எந்த நிர்பந்தம் பண்ணல, அவங்களோட தான் தொடர்ந்தோம். ஏன்னா இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் இந்த இப்பொழுது அமையப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான பிரதிநிதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதற்கான களப்பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது பாலியல் கொடுமை, போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் செய்யணும். இவங்க இப்பதான் அமைச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் டெல்லியில் போய் சொல்லும் போது என்ன சொன்னார், தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்குது. அப்போ திமுக என்ன சொன்னாங்க, அது நாங்கள் ஆட்சி சிறப்பாக செய்ததுனால தான் இவர் அதை சொல்ல முடிஞ்சுன்னு சொல்கிறார். இப்போ அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எப்படி திமுக ஆட்சியில் இருந்ததுனால அது பாதுகாக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் சென்ற ஆட்சியில் கட்டுப்படுத்தலைன்னு அர்த்தம். இவர் கட்டுப்படுத்துவதற்கு முனைந்திருக்கின்றார். அதை உரிய நேரத்திலே கண்டிப்பாக செய்வார். அதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை, நீண்ட நாள் சிறைவாசத்தில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் 25 வருடங்களையும் கடந்து சிறைவாசத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சென்ற ஆட்சியில் லாங் டைம் பரோல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கோர்ட்டில். கடைசியாக கோர்ட்டில் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அரசாங்கமே முடிவெடுக்குன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட வெளியில் 4.5 வருஷம் இருந்தவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சோதனையான காலகட்டம். 25 வருஷம் ஜெயிலில் இருந்தவங்கள அவங்க கருணை அடிப்படையிலேயே அவங்கள விடுதலை செய்யலாம். எனவே அதை நாங்கள் இந்த ஆட்சியில் வலியுறுத்திருக்கிறோம். அரசாங்கமும் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். விரைவாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை வரவேற்கின்றோம். அதன் பிறகு ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடந்த பிறகு
முஸ்லீம்களுக்கான தனி இடஒதுக்கீடு 3% கூடுதலாக்க வேண்டும். ஏன்னா பாப்புலேஷன் எப்படியும் கூடி தான் இருக்கும். போன முறை கலைஞர் இருக்கும்போது 7% முஸ்லீம்களுடைய கணக்கெடுப்பு இருந்ததுனால 3% கொடுத்தார். அதனால குறைந்தது 5% அளவாக்காவது இஸ்லாமியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆட்சியிலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.